இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம். மார்னிங் கிளாஸ் வேற இருக்கு. எங்க தூங்குறது? சீக்கிரம் கிளம்பணும், டைம் ஆகிட்டு. டேய் கிளம்புடா. குட் மார்னிங்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரமா போய் ஸ்கூலுக்கு கிளம்புடா. அதுக்குள்ளையா? ஆமாண்டா, அம்மாவுக்கு இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கு, போய் குளிடா. சரிம்மா சரிம்மா. வேல 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 மேல மேல வேல வேல அம்பளைக்கும் வேல பொம்பளைக்கும் வேல பொம்பளையா போன அம்பளைக்கும் வேல கரமன மன கரமன வேல 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 எத்தனையும் வேல எப்பவுமே வேல அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாலை. நான் கிளம்பிட்டேம்மா. அப்பா அடியோ, நானும் கிளம்பிட்டேன். புர்ரா லஞ்ச் பேக்க. இரு கோட் எடுத்துட்டேனா? ஐயோயோ, ஐடி கடை மறந்துட்டேனே. ஒரே ஒரு நிமிஷம் இருடா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு இதே வேலையை போச்சுமா. என்னை சீக்கிரம் கிளம்ப சொல்லு, ஆனால் நீனே எல்லாத்தையும் மறந்துடு. இருடா வந்துடுறேன். சரி வாடா போலாம். சரி வாங்க, டீச்சர்ஸ் பிரேயர் அட்டெண்ட் பண்ணலாம். அம்மா மாரியம்மா. இல்ல மேரி அம்மா. சாப்பிடாம கண்ணே தெரியல. இன்னைக்கு எந்த பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாது. எந்த பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் சொல்லி கால் பண்ணிடக்கூடாது. உன் பிள்ளைய நீதாமா கூடவே இருந்து காப்பாத்தணும். யார் மேம் இவங்க? புதுசா இருக்காங்க. சரி வாங்க, ஒரு விசாரணையை போடுவோம். ஹாய் மேம், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்களா? எஸ் மேம். உங்க ஸ்கூல் எப்படி ஜாலியா இருக்குமா? ஜாலி தான், சொல்ற கேளுங்க. மார்னிங் 8:30க்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா கோட்டும் ஐடி கார்டும் கம்பல்சரி. பேரண்ட்ஸ் எவ்வளோ கோவமா பேசினாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் பேசணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தியும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்கு. எல்லா சாட்டர்டேவும் ஸ்கூல் உண்டு. என்ன மேம் ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பயமுறுத்துறீங்க? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க மேம். உங்க வேலையை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள ஒரு பேரண்ட் கால் பண்ணிட்டாங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். சொல்லுங்க மேம். ஹலோ, குட் மார்னிங் மேம். நான் பிங்கியோட அம்மா பேசுகிறேன். சொல்லுங்க மேம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேம், பாப்பா கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். A few minutes later. ஹலோ, சொல்லுங்க மேம். ஹலோ, நான் பிங்கி அம்மா பேசுகிறேன் மேம். பாப்பா இப்போ எப்படி இருக்கா? ஃபீவர் பரவாயில்லையா? காலையில் ஒரு அரை இட்லி தான் சாப்பிட்டு வந்தா, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் மேம், அவகிட்ட டேப்லெட் கொடுத்துருக்கேன், அவள் போட மாட்டா, கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்றீங்களா? ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். A few minutes later. ஐயோ, மறுபடியும் பிங்கி அம்மா கால் பண்ணுறாங்களா? இதனால தான் ஃபாதர் நம்மளை ஸ்கூலில் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. சரி வாங்க, கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காண்டா. யாரா அவன்? நான் இன்னைக்கு தாண்டா புதுசா வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் எந்த ஸ்கூல்லடா படிச்ச? நாகப்பட்டினத்துல ஒரு ஸ்கூல்ல படிச்சேன்டா. அப்புறம் ஏன்டா இங்கே வந்து சேர்ந்த? இந்த ஏரியாவிலேயே இதுதான் பெஸ்ட் ஸ்கூல்னு எங்க பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்கடா. ஓ அப்படியா? இங்கே உள்ளவன் எல்லாம் கெட்ட பயலுவோ, என்கிட்ட மட்டும் பேசு. டேய் அதெல்லாம் விடுறா. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தியா? ஆஃப்டர்நூன் என்ன லஞ்சு? கர்ட் ரைஸ்டா. என்னது கர்ட் ரைஸா? நாளைக்காச்சும் பிரியாணி எடுத்துட்டு வாடா. டே சைலண்டா இருக்கடா, மேம் வராங்கடா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். மிஸ் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ். உங்கள் வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு மிஸ். அப்பாடியோ, ஃபஸ்ட்டு பீரியடே மிஸ்ஸுக்கு ஐஸ் வச்சுட்டேன். இன்னைக்கு என்கிட்ட ஹோம் ஒர்க்கே கேட்க மாட்டாங்க. உனக்கு என்னடா, நீ தப்பிச்சுக்கிட்ட, நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஆல் ஆஃப் யூ சப்மிட் யுவர் ஹோம்வொர்க். மேம், என் தங்கச்சி நோட்டை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டா மேம். நம்ம ஸ்கூல் தானே, எந்த பிளாக்கு? சிஸ்டர் மேரிஸ் பிளாக் மேம். அட பாவிங்களா, ஃபாதர் நேம் வரதுனால இது செயின்ட் ஜான்ஸ் பிளாக், விபி சார் நேம் வரதுனால இது செயின்ட் ஜோசப் பிளாக். அப்போ பிரின்சிபல் சிஸ்டர் நேம் வந்தா இது சிஸ்டர் மேரிஸ் பிளாக் தானே மேம் இருக்கும். அட பாவிங்களா, நம்ம ஸ்கூல்ல டோட்டலா 3 பிளாக்ஸ் இருக்கு. செயின்ட் ஜோசப் அப்படிங்கிறவரு கல்வியின் பாதுகாவலர். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் செயின்ட் ஜோசப்ஸ் பிளாக். ஜீசஸ் கிறிஸ்டோட சீடர்கள்ல ரொம்ப யங்கஸ்ட் அண்ட் நாலேஜான சீடர் செயின்ட் ஜான். ஸோ செகண்ட் பிளாக் செயின்ட் ஜான்ஸ் பிளாக். இன்னைக்கு நாம இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு ரீசன் பிஷப் கேப்ரியல். ஸோ தேர்ட் பிளாக் பிஷப் கேப்ரியல்ஸ் பிளாக். இப்ப புரியுதா?
இன்னைக்கு தான் மேம் எனக்கு இதுவே தெரியுது. இந்த ஸ்கூல்ல மேம் மட்டும்தான் இருக்காங்களா? லாஸ்ட் டே வரைக்கும் மேம் தாண்டா இருந்தாங்க. இந்த இடத்தாண்ட புதுசாக சார்லாம் வந்திருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க சொல்லு. ஃபஸ்ட்டு பீரியட் வந்தாங்களோ அவங்க தாண்டா சயின்ஸ் மேம். இல்லை ஃபைன் மேம், எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் போடுவாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் லேபுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்குலாம் அழைச்சிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் பீரியடு. தமிழுக்கு எந்த மேம் இருந்தாலும் ஓகே தாண்டா. டெய்லி தமிழில் தான் பேசுகிறோம். ஆனால் ரைட் பண்ணும்போது ஏன் தான் இவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு தெரில. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பீரியடு. யார் வந்தாலும் கஷ்டம். புதுசாக சார் வேற வந்திருக்காங்களாம். அந்த 45 நிமிஷம் ரொம்ப கஷ்டம்டா. திட்டும்போது கூட இங்கிலீஷ்லேயே திட்டுவாங்கடா. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பீரியடு. டேபிள்ஸ் கேட்டுருவாங்களோ, என்னை எழுப்பி கொஷின் கேட்டுருவாங்களோ நினச்சாலே பயமாக இருக்குது. கீழே பென்சில் விழுந்துட்டு குனிஞ்சு நிமிந்தா போர்டு ஃபுல்லாக ரைட் பண்ணி போட்டிருப்பாங்கடா. ரைட் பண்ணி போட்டே கொன்னுடுவாங்கடா. அப்புறம் லஞ்ச் பிரேக்டா. நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட் பீரியட் தூங்க வேண்டியதான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, லஞ்சுக்கு அப்புறம் சோஷியல் பீரியடு. சோஷியல் சார் நல்லா கதை சொல்லுவாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கதை கேட்டால் சுகமாக தூக்கம் வரும்டா. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம், சோஷியல் சார் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்கடா. இந்த ஸ்கூல்லே எனக்கு விபி சார் தாண்டா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்ல சாராடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்க தான் டுமாரோ வில் பி ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. அதனால தான். உங்கள் ஸ்கூலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேம் இருக்காங்களாடா? எங்கள் ஸ்கூலில் அதர் ஆக்டிவிட்டீஸ் கூட மேம் இருக்காங்கடா. கம்ப்யூட்டர், அபாக்கஸ், லைப்ரரி, யோகா, பிடி எல்லாத்துக்குமே மேம் இருக்காங்கடா. சரி உனக்கு சிலம்போ செஸ்ஸு ஏதாச்சும் தெரியுமாடா? கற்றுக்கணுன்னு ஆசையாதாண்டா இருக்குது. கவலைப்படாதடா, எங்கள் ஸ்கூலில் அதுக்கும் மேம் இருக்காங்க. எல்லா வீக் டியூஸ்டேவும் வருவாங்க. நீ இந்த ஸ்கூலில் ஒரு பீரியடு கூட ஜாலியாகவே இருக்க முடியாதுடா. எப்படா மிஸ் லீவ் போடுவாங்கன்னு வேண்டிகிட்டு இருப்போம். அப்படியே லீவ் போட்டால் கூட ஆக்டிங்க்கு ஒரு மிஸ் வந்துடுவாங்கடா. எங்கள் ஸ்கூலில் இது எதுவுமே கிடையாதுடா. உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ புரியலை. நல்லா சொல்லுடா. புதுசா வந்த உனக்கு தெரியுது, இவனுங்களுக்கு தெரியல. எல்கேஜியில் வந்து சேர்ற ஸ்டூடெண்ட் 12th முடிச்சு போற வரைக்கும் அவங்களுக்கு வேல்யூபிளான எஜுகேஷன் கொடுக்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. நல்லா சொல்லுங்க மேம். நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீச்சர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நீங்கள் தான் புரிஞ்சுக்கவே மாட்றீங்க. உங்களுக்கா எப்போ படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ தான் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். சாரி மேம், இவ்வளோ நாளாக நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்களை நாங்களே மாற்றிக்கிறோம் மேம். செல்லடா முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை.